மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவாக நம்ம சோர்வாக இருக்கக்கூடிய சமயங்கள்ல டீ குடிக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. இந்த டீல எத்தனை வகைகள் இருக்கு. பொதுவாகவே இந்த மூலிகைகளை நம்ம போட்டு நம்ம டீ மாதிரி குடிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சி நம்ம உடலுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நல்ல புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஒரு டயர்டா இருக்கா, ஒரு தலைவலி இருக்கா, உடல் சோர்வு, அஜீரணம், என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு டீ குடிச்சா நமக்கு சரியாயிடும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே பார்த்தோம்னா மூலிகைகளை சார்ந்துதான் நம்ம அதிகமான கவனம் செலுத்துறோம். ஓகே, இதுல ஹெர்பல்ஸ் இருக்கா, நல்லதுங்க, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி டீ வகைகள் நிறைய இருக்குங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த டீயை குடிச்சா, இந்த மூலிகையோட இந்த டீயை குடிச்சோம்னா உடனே நமக்கு இன்ஸ்டன்டா ஒரு உடல் வலியில இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மனதிற்கு ஒரு டென்ஷனா இருக்கா, மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், நிறைய புதுசா ஐடியாஸ் கிடைக்கும். பிரெயின் ஃபாக் இருக்கக்கூடிய டைம்ல எல்லாம் இந்த டீயை குடிக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இஞ்சி டீ. இந்த இஞ்சி டீயை நம்ம பயன்படுத்தலாமா, எந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இஞ்சி டீயை குடிக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கலாம்? பொதுவாக இஞ்சி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், அதுல இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு, நரம்புகளுக்கு, டைஜஷன், செரிமானம், இதற்குமே அதிகமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த செரிமானம் சரியா இருக்கிறதுக்கு நம்ம இஞ்சியை பயன்படுத்தலாம். முக்கியமாக நம்மளுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளை சரி செய்யறதுக்கு நம்ம இஞ்சியை பயன்படுத்தலாம். இஞ்சி நல்லா நம்ம பதப்படுத்தி காய வச்சு பவுடரா பயன்படுத்துறதா நம்ம சுக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இஞ்சி டீயை யாரெல்லாம் எப்படி குடிக்கலாம், எந்த டைம்ல குடிக்கலாம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா, அஜீரணம் தொடர்பான பிரச்சனையோ இல்ல உடல் எடையை குறைக்கிறதுக்கோ நமக்கு பயன்படுது. இதே மாதிரி வயிற்றுல நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கும்போது, ஏதாவது ஒரு விஷத்தன்மை நம்ம உடல்ல இருக்கு, பூச்சிகள் கடிச்சிருக்கு, ஸோ இல்லைன்னா நமக்கு குடல் பகுதியில வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இஞ்சி பயன்படுது. சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம் காணாக்கடி அப்படின்னு, என்ன பூச்சி கடிச்சதுன்னே தெரியலங்க, தடிப்பா வந்துருச்சு, இல்ல அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அலர்ஜி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த விஷத்தை முறிப்பதற்கு, நஞ்சு முறிவு செய்வதற்கும் இஞ்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே இஞ்சி நம்ம பயன்படுத்தும் பொழுது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ நமக்கு நல்லாவே குணமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். குடல் சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமாக இதுல நம்ம உடல்ல பார்த்தோம்னா இந்த கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இஞ்சிக்கு இருக்கு. அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியதுதான் இஞ்சி அப்படின்னு சொல்றோம். இஞ்சி டீ அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்த நிறைய இந்த இஞ்சி டீ பிரியர்கள் நிறைய பேர் இருக்கும். அந்த தலைவலியா உடனே இஞ்சி டீ குடிக்கிறோம், எந்த நேரத்துல குடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டவுட் இருக்கும். இப்ப காலையில நம்ம இஞ்சி டீயை குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்றேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தட்டி எடுத்துக்கணும். ஸோ ஒருத்தருக்கான ஒரு அளவு குவான்டிட்டி நான் சொல்றேன். சின்ன துண்டு இஞ்சி தட்டி எடுத்துக்கணும். இதனோட கண்டிப்பாக கொஞ்சம் எலுமிச்சை சாறு, ஒரே ஒரு கிராம்பு, சின்ன துண்டு அளவுக்கு லவங்கப்பட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 10-15 புதினா இலைகள் நமக்கு தேவைப்படுது. இதுல இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உடல்ல பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஆற்றலை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. அப்ப உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி தேவையான ஆற்றலை தருவதற்கு இந்த மூலிகைகள் எல்லாமே நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு அந்த நரம்புகள் தொடர்பான இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு பயன்படுது. சரி, இப்ப இந்த இஞ்சி டீல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா, ஒரு 2ல இருந்து 2.5 கிளாஸ் தண்ணீர்ல இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்க்க போறோம். நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இஞ்சி, ஒரே ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை இதுல சேர்த்து புதினா இலைகளும் நம்ம சேர்த்து நல்லா பாயில் பண்ண போறோம். பாயில் பண்ணிட்டு ஒரு பாதி அளவு வந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டிட்டு
இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதனோட எலுமிச்சை சாறு ஒரு 5-6 துளிகள் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது தேன் கொஞ்சம் கலந்துக்கலாம். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி ஏதாவது ஒன்று சேர்த்து இதை நம்ம பயன்படுத்த போறோம். இல்ல ஒருவேளை சுகர் இருக்குன்னா இந்த இனிப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இஞ்சி டீ குடிச்சா என்னென்ன பலன்கள், நான் சொன்ன மாதிரி தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் எடை குறையறதுக்கு, முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல் கிடுகிடுன்னு நமக்கு குறையணும், ஹார்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கார்டியாக் இஷ்யூஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா சிஏடி அப்படின்னு சொல்லுவோம், கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கு, ஹார்ட்ல வந்து இந்த பிரான்ச்ல, இந்த மெயின் பிரான்ச்ல இவ்வளோ பிளாக்கேஜ் இருக்கு, 2-3 பிளாக் இருக்கு, 80 to 90% பிளாக் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா இஞ்சி டீயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்க எடுக்கக்கூடிய மருந்து முறைகளோட சேர்த்து இஞ்சி டீயை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், கொலஸ்ட்ரால் வந்து குறைய ஆரம்பிக்கும். அஜீர்ணம், புளிச்ச ஏப்பம், மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இஞ்சி டீயை பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை கூட பயன்படுத்திக்கலாம். எத்தனை டீங்க குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 டீ போதும். ஒரு நாளைக்கு 1 போதும், அதிகபட்சம் 2. ஸோ காலை நேரத்திலயோ இல்ல மாலை நேரம், ஒரு நாளைக்கு 2 வேளை இதை குடிச்சுக்கலாம். இதுவே நான் வந்து காலையில எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறேன், நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி, அசிடிட்டி இருக்கு, அந்த டைம்ல நம்ம எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறத தவிர்த்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம இஞ்சி டீயை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல நிறைய ஆற்றல் வந்து உண்டாக ஆரம்பிக்குது. ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஸோ லிவர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனை, ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இஞ்சி டீ நமக்கு பயன்படுது. அஜீர்ணம், புளிச்ச ஏப்பம், வயிறு உப்புசமா இருக்கா, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கா, வெயிட் லாஸ் பண்ணணுமா, மலச்சிக்கல் தொந்தரவு, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் முக்கியமாக இந்த ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு இஞ்சி டீ பயன்படுது. ஸோ இந்த மாதிரி காலை வெறும் வயிற்றுல குடிக்க முடியாதவங்க உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வேறு எப்பொழுது நம்ம பயன்படுத்தலாம்? மாலை நேரங்கள்லயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லைங்க தினமும் எனக்கு வந்து இந்த இஞ்சி டீ, இன்னொரு கான்செப்ட் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பால் சேர்த்து குடிக்கிற டீ இருக்கு இல்லைங்களா, அதுல இஞ்சி தட்டி போட்டு குடிக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யறவங்க என்ன பண்ணலாம்னா டீ பவுடரும் ஒண்ணு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதனோட சேர்த்து பால் சேர்த்து நம்ம குடிக்கும்போது அதனுடைய பலனே ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படிங்க நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்ற மாதிரி இந்த மூலிகைகளை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதுதான் நம்மளுடைய மூலிகை டீ பொடி. ஸோ இதை நம்ம எடுத்துட்டு இதுல இஞ்சி சேர்த்து குடிக்கும்போது நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இதனோட பாலும் சேர்த்து குடிக்கலாம். என்னென்ன தேவை அப்படின்றது சொல்றேன். ரொம்ப சிம்பிளா இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து ஏலக்காய் நமக்கு தேவைப்படுது. ஏலக்காய் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், அஜீரணம் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம வந்து ஹெவியா ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டோங்க, எனக்கு வந்து டைஜஷன் ஆகல அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த டீயை நம்ம வந்து குடிக்கும் பொழுது ரொம்ப நேச்சுரலாவே நமக்கு வந்து டைஜஷன் ஆகுது. ஸோ இதுல என்னென்ன மூலிகைகள்லாம் நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் வந்து நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனியா விதைகள். ஸோ தனியா விதைகள் 100 கிராம் அப்படின்னா ஏலக்காய் வந்து ஒரு 20 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனுடைய மிளகு வந்து ஒரு 20 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதிமதுரம் 20 கிராம், அதிமதுரம் பொடி வந்து ஒரு 20 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மூலிகைகளே போதுமானது. இது எல்லாமே நம்ம லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இதனோட பட்டை, கிராம்பு, இது நம்ம ஒரு டைமும் நம்ம டீ ரெடி பண்ணும் போதும் சேர்த்துக்கலாம். இல்ல இதனோட சேர்த்து அரைக்கணும்னாலும் 10 கிராம் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்ல லேசா வறுத்து டீ பொடி மாதிரி கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ மூலிகை டீ பொடி நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி செய்ய போறோம்னா நார்மலா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். இந்த மூலிகை டீ பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். இதுல வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி இதுல போட்டுடணும்.
போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிட்டே வரணும். ஸோ இது பாயில் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நமக்கு தேவையான அளவு கொஞ்சமா காய்ச்சிய பால் இதனோட சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா வந்து நமக்கு ஹெல்த்தியான ஒரு டீ, நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு டீ கிடைச்சிருச்சு. ஸோ இதுல சேர்க்கணும்னா நம்ம கொஞ்சமா கருப்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் இல்லைங்க எனக்கு பால் சேர்த்தாதாங்க அந்த டீ குடிக்கணும், குடிச்ச மாதிரி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, இந்த சிம்பிளா இந்த டீயை நம்ம குடிக்கும்பொழுது உடலுக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். முக்கியமாக பெண்கள் வந்து இதை குடிக்கும்போது இடுப்பு வலி அதிகமா இருக்கு, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி செய்யறதுக்கும் இந்த டீ நமக்கு பயன்படுது. ஸோ இதுல வந்து இதுலயுமே வந்து என்னால இஞ்சி டெய்லி ரெடி பண்ணி தட்டி தட்டி போட்டு குடிக்க முடியலன்னா ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு வந்து 50 கிராம், இந்த டீ பொடி ரெடி பண்ணும்போது 50 கிராம் சுக்கை வந்து இதனோட சேர்த்து அரைச்சிட்டு சிம்பிளா நம்ம வந்து இந்த ஹெர்பல் டீயை வந்து நம்ம வீட்லயே குடிச்சிட்டு வரலாம். டீ அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நிறைய பேர் டீ குடிக்க போலாமான்னு கேட்டாலே பிரிஸ்க் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டீனா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து பிரியமான ஒரு விஷயம். அந்த மூலிகை சார்ந்து எப்படி எடுக்கலாம், நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்தது. மேடம் இந்த சித்தா மெடிசன் சாப்பிடும்போது டீ காஃபி எல்லாம் குடிக்கலாமா, ஐயோ டீ குடிக்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால இந்த பதிவு நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து ஹெல்த்தியா நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயம் ஹெல்த்தியாவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.